ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஒரு சிக்கன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. 7 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டும் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். சிக்கன் இருக்குல்ல, அதை கழுவி பிணிஞ்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு சிக்கனுக்கும் அந்த மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சிக்கனில் எல்லா மசாலாவும் உப்பும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா தான் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா போய் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி ஜூஸியாகவும் நல்லா சிக்கன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். அது நல்லா ஊறட்டும். இப்போது 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். ஓகே, இப்போ அடுப்பில் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டு எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றா அதில் போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் போடும்போது நல்லா சலசலன்னு பொரிஞ்சு வரும். எல்லா சிக்கனையும் போட்டு முடித்ததும் நம்ம அதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பண்ணாமல். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அதை கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் சிக்கன் ஒன்று போல் வேகும். இல்லைன்னா ஒரு சைடு வெந்து வேகாமல் இருக்கலாம். அதனால் நம்ம கிளறி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம கலரே போடலை அதில். ஆனால் கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரே போடல இதில். நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்தாச்சு. மீதி உள்ள சிக்கனையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அதையும் 1 பை 1 தனித்தனியாக போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக நம்ம போடக்கூடாது. ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் போடணும். அப்போ தான் ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு அது வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒட்டி ஒட்டி இருக்கந்தா உள்ளே நல்லாவே வேகாது. அதனால் நம்ம கண்டிப்பாக தனித்தனியாக தான் போடணும். லாஸ்ட்டாக நம்ம எடுக்க முன்னால் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 மிளகாயும் அதில் போட்டுடலாம். அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம கலரே போடலாம், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. அது கடையில் வாங்கின மிளகாய் பொடி போட்டதுனால என்னமோ தெரியல, இது கலர்ஃபுல்லாக அப்படியே நல்லா இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சை காமிக்கிறேன். உள்ளே அப்படியே
ஜூஸியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பிச்சிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சுவையான ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.